ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி குருணை 3 அலக்கு, பாசிப்பருப்பு வறுத்தது அரை அலக்கு எடுத்துக்கோங்க, ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், மிளகு தனியாக 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இஞ்சி 1 இன்ச் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை சிறிதளவு, நெய் 25 கிராம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 கரண்டி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், இஞ்சி தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து பொரிச்சிருங்க. கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சிருங்க, அப்புறம் தான் நல்லா வாசனையாக இருக்குங்க பொங்கல். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்கள் கையில் முந்திரி பருப்பு இருந்தால் விட அதையும் போட்டுக்கலாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 அலக்கு அரிசிக்கு 3 அலக்கு தண்ணி விடணும். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசிக்கு 10 அலக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி கொதிச்ச அப்புறம் நாம் ஃப்ரை பண்ண மிளகு ஜீரகம் அதெல்லாம் இதில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பும் நல்லா கழுவிட்டு அதையும் கொட்டிடுங்க. நம்மளுக்கு தேவையான நெய்யும் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்தா அந்த பொங்கல் நல்லா சுவையாக இருக்குங்க. அப்புறமா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க, பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்குங்க, நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போது குக்கரை மூடி வச்சுருங்க. நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணது சின்ன குக்கருங்க. அப்போ 3 விசில் விடுங்க. பெரிய குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 விசில் விட்டாலே நல்லா பொங்கல் வெந்துருங்க. குக்கர் 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போது இறக்கி வச்சாச்சு. விசில் சத்தம் அடங்கின அப்புறம் திறந்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க பொங்கல். அவ்வளோதான், சுவையான வெண்பொங்கல் ரெடி. இதுக்கு சாம்பார், வங்கிப்பொடி, தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விதவிதமாக செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அதே நேரத்தில் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.